شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد புனித ஜுமாவின் கடமையை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய தமிழாக்கத்தை செவிசாய்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விலக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதம் நிறைந்த சிறப்புமிக்க துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களின் சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களில் அடியான் செய்யும் நல்லமலை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது வேறு எந்த நாட்களிலும் இல்லை என்று கூறினார்கள். அப்போது அருமை சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஜிஹாதை விடவுமா இந்த நாட்களில் செய்யும் நற்கர்மங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று கூற, ஆம், ஜிஹாதை விடவும் தான். ஆயினும் ஒரு மனிதன் தனது உயிரையும் பணத்தையும் எடுத்து சென்று அவர் திரும்பி வராது விட்டு விட்டால், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் கொலை செய்யப்பட்டு விட்டால், அந்த மனிதனுடைய அந்தஸ்து உயர்வானது என்று கூறினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சிறப்புமிக்க இந்த நாட்களில் நாம் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நற்கர்மங்களை, நல்ல அம்சங்களை புரிவதில் நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். எதிர்வரக்கூடிய யௌமுஸ் சுலசா, செவ்வாய்க்கிழமை அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது. சகோதரர்களே, அரஃபாவுடைய நாள் என்பது உலக நாட்களில் மிகச்சிறந்த ஒரு நாளாகும். அந்த நாளில் நோன்பு பிடிப்பதனுடைய சிறப்பை பற்றி நபி அவர்கள் கூறும்போது, 300 வருடம் பின்னொரு வருடம் 2 வருட பாவங்களுக்கு அந்த நோன்பு மன்னிப்பாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே யாரெல்லாம் நோன்பு பிடிப்பதற்கு சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நோன்பில் பொடுபோக்கு செய்துவிடக்கூடாது. நோன்பு பிடிக்காமல் இந்த நோன்பினால் கிடைக்கும் நன்மையை இழந்துவிடக்கூடாது. எனவே நாமும் நோன்பு நோற்று எங்களுடைய குடும்பத்தவர்களையும் நோன்பு நோற்பதற்கு நாம் ஆர்வப்படுத்த வேண்டும். பிள்ளைகள், குடும்பத்தவர்கள் அனைவர்களுக்கும் இந்த நோன்பை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். காரணம், இதற்குரிய நன்மை மிகப்பெரியதாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகளை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு நோன்பு பிடிப்பது சுன்னத்து கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் நின்றிருந்த போது நோன்பு நோற்றவர்களாக இருக்கவில்லை. ஆம், ஹாஜி அரஃபாவில் நோன்பு நோக்காமல் இருப்பதுதான் அன்றைய மாலை தினத்தில் அதிகமாக துஆவில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு மிக்கதாக இருக்கும். எனவே துஆவில் அதிகமாக ஈடுபடும் பொருட்டு தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஹாஜி நோன்பு பிடிக்காமல் இருப்பதுதான் அன்றைய தினத்தில் பொருத்தமானதாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, அரஃபாவுடைய நோன்பு ஹாஜி அல்லாதவர்களுக்குத்தான் சுன்னத்தாக இருக்கின்றது. அரஃபாவுடைய நாள் ஃபஜ்ர் முதல் நாம் குறிப்பிடப்பட்ட தக்பீர் முறையை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சகோதரர்களே நாம் பள்ளி வாசல்களில் கூறுவது சுன்னத்தாக இருக்கின்றது. தக்பீர் கூறும் முறை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று நாம் உரத்த குரலில் சப்தமிட்டு கூறுவது சுன்னத்தான அம்சமாகும். ஆண்களை பொறுத்தவரைக்கும் சப்தமிட்டு கூறுவார்கள். பெண்கள் ஆண்களுக்கு மத்தியில் இருக்கும் நிலையில் அவர்கள் மௌனமாக சொல்லிக் கொள்வார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹாஜிகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தக்பீர் கூறும் நேரம் பெருநாள் தினமன்று லோஹர் தொழுகையிலிருந்து ஆரம்பமாகும். எனவே ஹாஜிகளுடைய தக்பீருக்குரிய காலம் இதுவாக இருக்கின்றது. எனவே ஐயாமுத் தஷ்ரீக்கினுடைய கடைசி அன்று சூரியன் மாலை மறையும் வரைக்குமே இந்த தக்பீரில் நாம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்நாட்களில் தக்பீர் கூறுவதை எமக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறான் என்பதை கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹுத்பாவை முடித்தார்கள். இரண்டாவது ஹுத்பாவிலும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறிய பிறகு, அன்பிற்குரிய சகோதரர்களே, அரபாவுடைய நாளை போன்று அதை தொடர்ந்து வரக்கூடிய பெருநாளுடைய நாள், இதுவும் இஸ்லாமிய வரலாற்றில் உலக நாட்களில் மிகச்சிறந்த ஒரு நாளாகும். அதே போன்று அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்களும் சிறப்பு மிக்க நாட்களாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌமுன் நஹர், யௌமுல் கர் என்ற இந்த தினங்கள் அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்பு மிக்க தினங்கள் என்று சிலாகித்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இத்தினங்களில் நாம் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல்தான் உதுஹியாவுடைய அமல். பெருநாள் தொழுகையை முடித்த பிறகு நாம் உதுஹியாவுடைய அமலில் ஈடுபட வேண்டும். அதற்குரிய நேரம் பெருநாள் தொழுகை முடிந்தது முதல் ஐயாமுத் தஷ்ரீக்குடைய 3வது தினம் மாலை சூரியன் மறையும் வரைக்கும் நீண்டதாக இருக்கின்றது. எனவே இந்நாட்களில் இந்நேரங்களில் எமது குர்பானியை நாம் கொடுத்துக் கொள்ளலாம். சகோதரர்களே, பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான் இந்த குர்பானி வழங்கப்பட வேண்டும். எனவே பெருநாள் தொழுகைக்கு பிறகு வழங்கப்படக்கூடிய இந்த குர்பானியை நாமும் சாப்பிடுவது சுன்னத்தான ஒரு அம்சமாக இருக்கின்றது. ஹாஜிகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அரபாவுடைய நோன்பை நோக்க மாட்டார்கள். அவர்கள் யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறந்த நாளில் அவர்களுடைய குர்பானியை, ஹதியை அவர்கள் வழங்குவார்கள். யாருக்கு ஹதி கொடுப்பதற்கு வசதி இல்லையோ அவர்கள் அதற்கு பதிலாக 10 நோன்புகள் நோக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள் நோன்பு பிடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட நாட்கள். எனவே பெருநாள் தினம், அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமுத் தஷ்ரீக்குடைய 3 நாட்களும் நோன்பு பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட நாட்களாகும். இந்நாட்களை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது, ஐயாமுத் தஷ்ரீக் ஐயாமு அக்லின் வ ஷுர்ப் வ திக்ரின் லில்லாஹ், ஐயாமுத் தஷ்ரீக் எனும் இந்த நாட்கள் உண்டு வருகி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நாட்களாகும் என்று நபி அவர்கள் சிறப்பித்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த நாட்களில் நோன்பு முடிப்பது ஹராம். இருந்தாலும் ஹஜ்ஜிக்காக சென்று குர்பானி, உதுஹியா அல்ல ஹதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த குர்பானியை வழங்குவதற்கு யாருக்கு சக்தி இல்லையோ அவர் வேண்டுமானால் இந்த நாட்களில் நோன்பு பிடித்துக் கொள்ளலாம். எனவே சகோதரர்களே, வரக்கூடிய பெருநாள் தினமன்று நடைபெறும் பெருநாள் தொழுகையிலும் அந்த பெருநாள் தொழுகைக்காக ஓதப்படக்கூடிய ஹுத்பா பிரசங்கத்திலும் நாம் கலந்து கொள்வதில் கவனமிக்கவர்களாக இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் குர்பானியை கொடுப்பதிலும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த குர்பானியை நாமும் சாப்பிட்டு நமது நண்பர்கள் ஆகியோருக்கு நாம் பகிர்ந்து கொடுப்பதும், அதே போன்று ஏழைகளுக்கு அந்த குர்பானியை நாம் வழங்கி வைப்பதும் சுன்னத்தான அம்சமாக இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், வயத்குரு ஸ்மல்லாஹ் ஃபீ அய்யாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட சில நாட்களில் அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஆடு மாடு ஒட்டகம் போன்ற இந்த பிராணிகளை நியமத்தாக வழங்கியவைக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே சகோதரர்களே, ஆடு மாடு ஒட்டகம் போன்றவைகள் அல்லாஹ்வின் மூலமாக எங்களுக்கு மிக பெரும் ஒரு அருளாக வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனை நீங்களும் சாப்பிட்டு அடுத்தவர்களுக்கும் உண்ண பருக கொடுங்கள் என்று அல்லாஹ் அவருடைய அருள் வேதத்தில் எங்களுக்கு அறிவுரை சொல்கின்றான். எனவே சகோதரர்களே, பெருநாள் தினத்தில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் இந்த உதுஹியா என்று சொல்லப்படக்கூடிய குர்பானியின் வணக்கம். யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அதை நிறைவேற்றுவதில் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் கூறி, இமாம் அவர்கள் ஹுத்பாவினுடைய இறுதியில் மூமின்கள் முஸ்லிம்களுக்காக துஆ செய்து ஹுத்பாவை நிறைவு செய்தார்கள். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله